ஏழையின் சொல்தான் புனித ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் என்று முதல்வர் ஜெயலலிதா கூறினார். நாட்டின் 68வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் ஜெயலலிதா ஏற்றார். அதைத் தொடர்ந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து முதல்வர் உரையாற்றினார். சுதந்திரத்தின் பயனை ஏழை எளிய மக்கள் பெறுவதை தன்னுடைய அரசு உறுதி செய்துள்ளது என்றும், ஏழையின் சொல்தான் புனித ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் என்ற புதுமொழியை தனது அரசு நிலைநாட்டிக் கொண்டிருப்பதாக ஜெயலலிதா கூறினார். இன்று நம் இந்திய திருநாட்டின் 68வது விடுதலை திருநாள். இன்றைக்கு எனது தலைமையிலான அரசு சுதந்திரத்தின் பயனை மக்கள் அனைவரும், அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பெறுவதை உறுதி செய்துள்ளது. ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பது பழமொழி. ஏழை சொல்தான் புனித ஜார்ஜ் கோட்டையில் எதிரொலிக்கும் என்ற புதுமொழியை தமிழகத்திலே நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் அரசு உங்கள் அன்பு சகோதரியின் அரசு. தனது அரசு செய்துள்ள திட்டங்களை பட்டியலிட்ட முதல்வர் ஜெயலலிதா, கல்வியில் தன்னிறைவடைந்துள்ள தமிழகம் உணவு தானிய உற்பத்தியிலும் முன்னிலை பெற்று விளங்குவதாக தெரிவித்தார். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 20 கிலோ விலையில்லா அரிசி வழங்குதல், சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 35,38,000 பேருக்கு 1000 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்குதல், கல்விக்கு மிக உயரிய முக்கியத்துவத்தை அளித்து கல்வியில் ஒரு புரட்சியையே எனது தலைமையிலான அரசு ஏற்படுத்தி உள்ளது. நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்த முதல்வர், சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு அளிக்கப்படும் உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முதல்வரின் நல் ஆளுமை விருது, மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை விருது, மகளிர் நலனுக்கு சிறந்த தொண்டாற்றிய விருது உள்ளிட்ட விருதுகளை முதல்வர் வழங்கினார். துணிச்சலான செயல்களுக்காக தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் கல்பனா சாவ்லா விருதை நாகப்பட்டினம் SP பொன்னிக்கு வழங்கி முதல்வர் ஜெயலலிதா கௌரவித்தார். முன்னதாக போர் நினைவு சின்னத்தில் முதல்வர் ஜெயலலிதா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்.